இவ்ளோ காய் இருக்கே, இதை வச்சு அவியல் பண்ணலாமா? அவியல் வேண்டாம், அல்வா பண்ணலாம். பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, சௌ, இது கேரட். வீட்டில் காய்ச்சின நெய், காய் ஒரு காயாக போட்டு வதக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வதக்கணும். ஒன்று தண்ணி விட்டுக்கும், ஒன்று தண்ணி விடாது. அதனால ஒன்று போட்டு வதக்கிட்டு வேறு தண்ணி ஊற்ற வேண்டாம், இதில் இருக்க தண்ணியே போதும். இது காயே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், அதனால சக்கரை கம்மியாக போட்டுக்கலாம். 150 கிராம் போட்டிருக்கேன். தேவைக்கா வெல்லமும் சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு ரெட் கலர், பைண்டிங்காக 2 ஸ்பூன் மைதா மாவு கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துட்டு அதில் ஊற்றிக்கலாம். அஞ்சு காய் அல்வா ரெடி.